அன்றுதான் அவர் கதராடையை தவிர வேறு எந்த உடைகளையும் தான் அணியப் போவதில்லை என்று சபதமேற்கிறார். அந்த பேச்சுதான் மிகப்பெரிய அளவில் பசும்பொன் திருமகனாருக்கு வாழ்வியலை மாற்றியது. அதற்கு பிறகு வாசகசாலை என்று ஒரு சாலையை திறப்பு விழாவிற்காக மதுரை கிருஷ்ணசாமியை அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருந்தார்கள். அந்த வாசகசாலையில் விவேகானந்தரனுடைய தத்துவங்களை பற்றியே பேச வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது. அந்த நேரத்தில் மதுரை கிருஷ்ணசாமி அந்த இடத்திற்கு வராமல் போக அந்த இடத்தை நிரப்புவதற்காக சின்னஞ்சிறியவனாக ஒருவன் வீர முழக்கமிடுகிறான். விடுதலைக்கான முழக்கத்தை தமிழக மண்ணில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அவனை இந்த இடத்தில் பேச வைப்பதை சரியானது என்று கருதிய அன்றைய காங்கிரஸ் தலைமை விவேகானந்தருடைய தத்துவங்களை பற்றி பேச சொல்லுகிற போது பசும்பொன் திருமகனார் 3 மணி நேரம் மகத்தான பேருரையை ஆற்றி மக்களை தன் பக்கம் ஈர்த்து கொண்டவர்.